இப்போ கடைசி கால எழுப்புதல். நாம் வந்திருப்பது எண்ட் டைம் ரிவைவல், ஆண்டவருடைய வருகைக்கு முன்னால் நடக்கப் போகிற மாபெரும் ஒரு எழுப்புதல். இந்த எழுப்புதலுக்கு உலகம் முழுவதும் ஆங்காங்கே திருச்சபைகளை தேவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சபைகள் எழுப்புதல் அடைஞ்சா போதும் சுவிசேஷம் எல்லா இடமும் பரவிவிடும். அந்த எழுப்புதல், முதல் நூற்றாண்டு எழுப்புதல் எங்கிருந்து ஆரம்பிக்கணும், அது எங்கே வரைக்கும் பரவணும் என்று தேவன் திட்டமிட்டு ஆரம்பிக்கிறதற்கு ஒரு இடம், அந்த இடம் பார்த்திங்கன்னா எருசலேம், அங்கிருந்தே தான் ஆரம்பிக்கிறாரு. அது தேவன் முன் குறித்த ஒரு இடம். அங்கே ஆரம்பித்த எழுப்புதல் தான் உலகம் முழுவதிலும் பரவி இன்றைக்கு திருச்சபைகள் காணப்படுகிறது. இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் எந்த இடத்தில் அது ஆரம்பிக்க போகிறார் என்பது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமான காரியம். நீங்கள் கடந்த கால எழுப்புதல்களை எல்லாம் பார்க்கும்போது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உண்டான இந்த எழுப்புதல் வேல்ஸ் தேசத்தில் அந்த எழுப்புதல் ஆரம்பித்து அது 1904 5 வருஷத்துக்குள்ளே ஐரோப்பா கண்டம் முழுவதிலும் பரவினது. அது உலக அளவில் பரவுவதற்கு 1906 வருஷம் அசூசா ஸ்ட்ரீட் எழுப்புதலாக பெந்தெகாஸ்டல் ரிவைவல் அங்கே ஆரம்பித்து உலகம் முழுவதும் பெந்தெகோஸ்தே சபைகள் பல லட்சங்களாக பெருகினது. எல்லாமே தேவனுடைய இந்த திட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் கவனமாய் நோக்கினால் அந்த எழுப்புதல் திட்டங்களை விளங்க முடியும். ஆனால் இந்த கடைசி கால எழுப்புதலுக்கு தேவன் தெரிந்து கொண்ட இடம் நம்முடைய இந்தியா தேசம். இங்கிருந்து தான் அந்த எழுப்புதல் உண்டாக்கி முழு உலகத்தையும் அசைக்க போகிறாரு. அந்த மாதிரி கர்த்தர் செய்ய போகிறார். அதற்கு இந்தியாவில் எதை தெரிந்து கொண்டார் என்றால் சென்னை பட்டணம் தான் இந்தியாவுடைய எருசலேம். இங்கே தான் அந்த எழுப்புதல் ஆரம்பிக்க போகிறாரு. இங்கிருந்து தான் எழுப்புதல் இந்தியா முழுவதிலும் பரவி அது உலகமெங்கும் பலமாய் பரவ போகிறாரு. இப்போ ஆங்காங்கே சில காரியங்களை நம்ம கேள்விப்பட்டாலும் நாம் இந்த ஆண்டு கடைசி கால எழுப்புதல் மிகுந்த பலமாக இருக்கும். நாம் கிரகிக்க முடியாத அளவில் அந்த காரியம் இருக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நம்ம எழுப்புதல் செய்திகளை வாசிக்கிறோமே, அதை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு தேவனுடைய வல்லமை வெளிப்படும். அந்த மாதிரி எழுப்புதல் தான் இனி கடைசி கால எழுப்புதல். அந்த மாதிரி எழுப்புதலைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த எழுப்புதலுக்கு தேவன் சென்னை பட்டணத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இங்கே அதன் 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே தேவன் அதை முன்குறித்து, அதனால தான் தோமாவை அவர் அனுப்பி வைத்து தோமாவுடைய இரத்தத்தை சென்னை பட்டணத்திலே சிந்த வைத்து கோதுமை மணியாக விழ வைத்திருக்கிறார். நீங்கள் கவனமாக அதை கவனித்து பார்க்கும்போது தேவனுடைய திட்டம் அதில் விளங்கும். அதில் ஆண்டவர் எனக்குள்ளே கொடுத்த ஒரு பெரிய பாரம், 2 இடங்களை நீ கவனம் செலுத்தணும், ஜெபிக்கணும், எழுப்புதலுக்கான திட்டங்களை நிறைவேற்றணும். ஒன்று சென்னை பட்டணம், இன்னொன்று கன்னியாகுமரி மாவட்டம். அந்த மாவட்டம் இந்தியாவினுடைய தென்கோடியில் இருக்கிற கடைசி மாவட்டம். அது மாத்திரம் விசேஷம் அல்ல. தோமாவுடைய சரித்திரத்தை வாசிக்கும்போது சென்னைக்கு வருவதற்கு முன்பாக கேரளாவிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்த தோமா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தங்கி ஊழியம் செய்திருக்கிறார். ஆண்டவர் அவரை கொண்டு பலத்த அற்புதங்களை இந்த மாவட்டத்தில் செய்து தோமாவுடைய கைகளினால் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது. அரைப்பள்ளி என்று அழைக்கப்படுகிற அந்த ஆலயம் தோமாவுடைய கைகளினால் கட்டப்பட்டது, கற்களால் கட்டப்பட்ட அந்த ஆலயம். அங்கிருந்து தான் தோமா கடல் மார்க்கமாய் பிரயாணப்பட்டு சென்னைக்கு வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. வேறு எந்த மாவட்டத்துக்கு அவர் போனதாக சரித்திரத்திலே பார்க்க முடியவில்லை. அப்போ கன்னியாகுமரியில் அவர் ஊழியம் செய்துட்டு சென்னை பட்டணம், இந்த 2 இடம் தான் தமிழ்நாட்டில் தோமா வந்து ஊழியம் செய்த இடங்கள் என்பதாய் சரித்திரம் சொல்லுகிறது. அந்த மாதிரி அதிகமாக அவர் ஊழியம் செய்த இடம். அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கி ஏராளமான திருச்சபைகள், 42% மேலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. சென்னை பட்டணத்திலும் ஏராளமான திருச்சபைகள், நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். நீ கவனித்து பார்த்தா தோமா ஊழியம் செய்து அவர் ஜெபம் பண்ணி இந்த 2 இடங்கள் அதிகமான கிறிஸ்தவர்கள் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிற 2 முக்கியமான பகுதிகள். ஒன்று தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி, இன்னொன்று தமிழ்நாட்டினுடைய வடபகுதி சென்னை பட்டணம். இந்த 2லையும் ஆண்டவர் குறிவைத்து ஜெபிக்கவும் எழுப்புதல் திட்டங்களை நிறைவேற்றவும் தெளிவாய் பேசினார். அது மாத்திரல்ல, ஏன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இவ்வளோ கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னு யோசித்து பார்த்தா, ரிங்கல் தோபை மிஷினரி வந்து ஊழியம் செய்த காலத்தில் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு முதலாவது ஆலயம் மயிலாடி என்கிற இடத்துல தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கட்டப்பட்டது. மயிலாடி என்ற இடத்துல அந்த ஆலயம் கட்டவர் அந்த மிஷினரி ஆயத்தப்பட்ட போது அந்த கால ராஜாக்களுடைய ஆட்சி நடந்த காலம்.
அப்பொழுது இருந்த ஒரு திவான், அதாவது ஒரு ஏரியாவிற்கு லீடராக இருந்த ஒரு மனிதன் கோபம் கொண்டு, இவ்வளோ கிறிஸ்தவங்க வந்துட்டாங்களா, கிறிஸ்தவங்களை அழிச்சிடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை கொலை செய்தான். முதலாவது அதிகமாய் கிறிஸ்தவுக்காக இரத்தம் சிந்தி ஜனங்கள் மரித்த ஒரு இடம் கன்னியாகுமரி மாவட்டம்தான். அந்த சரித்திரத்தை வாசித்தால் கிறிஸ்தவர்களை அவன் கையை வெட்டி கால்களை வெட்டி துண்டு துண்டாக வாய்க்கால்களிலே வயல் நிலங்களெல்லாம் போட்டு மக்களுக்குள் ஒரு பயத்தை உண்டாக்கி இருக்கிறான். கிறிஸ்தவர்கள் ஆனால் கொலை பண்ணி விடுவேன் என்று நூற்றுக்கணக்கான பேர் இரத்த சாட்சியாய் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இரத்த சிந்தி இருக்கிறார்கள். அதனால தான் இன்றைக்கு அவ்வளவு திருச்சபைகள், அவ்வளவு கிறிஸ்தவர்கள் அங்கே காணப்படுகிறார்கள். ஆகவே இந்த ரெண்டு பகுதியுமே எழுப்புதலுக்கு முக்கியம். அதில் இந்த இடம் சென்னை பட்டணம், இந்தியாவுடைய எருசலேம். இதை கவனம் வைத்து உங்களை தேவன் எங்கே வைத்திருக்கிறார்? சென்னை பட்டணத்தில் இருக்கிற மக்கள், நீங்கள் தேவன் எழுப்புதலுக்காய் தெரிந்து கொண்ட இந்தியாவின் எருசலேமில் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த உணர்வோடு நீங்கள் வாழ வேண்டும். முதலாவது உங்களுக்குள்ள தோமாவின் பட்டணத்தில் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த பட்டணம் தோமாவின் பட்டணம். கிறிஸ்தவங்க எல்லாம் சொல்லுங்க, தோமாவின் பட்டணம். எல்லாரும் சொல்லுங்க, தோமாவின் பட்டணம். சிட்டி ஆஃப் தாமஸ். அல்லேலூயா. இந்த பட்டணம் தோமாவின் பட்டணம். அவர் வந்து சுவிசேஷம் அறிவித்து அந்த சுவிசேஷ வெளிச்சத்தை கொண்டு வந்து கோதுமை மணியாய் விழுந்த இடம். இந்த பட்டணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் அதை நினைக்கணும். ஆண்டவரை, தோமா ரத்த சிந்தி மரித்த ஒரு பட்டணத்தில் என்னை வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். அப்போதான் தேவன் ஏன் தோமாவை ரத்த சிந்த வைத்தார் என்ற உணர்வு நமக்குள்ளே காணப்படும். அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இந்த சென்னை பட்டணம் என்று எடுத்துக்கொள்ளும் போது இங்கே தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிறதுனால இங்கே தான் வந்து அரசாங்கத்துக்கு அரசியல் பொலிட்டிக்கல் ஹெட் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளுக்கு தலைமையிடம் இங்கே தான் இருக்கிறது. நீதிமன்றம் எடுத்துக்கொண்டால் உயர் நீதிமன்ற தலைமையிடம் இங்கே தான் இருக்கிறது. அதே மாதிரி எக்கானமின்னு எடுத்துக்கொண்டால் பெரிய பெரிய பிஸ்னஸ் ஃபேக்ட்ரி தலைமையிடம் தமிழ்நாட்டுக்கு இங்கு தான் இருக்கிறது. எல்லா காரியத்திற்கும் படிப்பு என்று எடுத்துக்கொண்டாலும் நிறைய யூனிவர்சிட்டிகள், காலேஜுகள், ஸ்கூல்கள் எல்லாமே அதிகமாய் தமிழ்நாட்டில் இருக்கிறது சென்னை பட்டணம்தான். இந்த மாதிரி எல்லா காரியத்தையும் நீங்கள் நோக்கி பார்த்தீங்கன்னா சென்னை பட்டணம் அவ்வளோ முக்கியமான பட்டணம். இந்த பட்டணத்தினுடைய பக்கத்தில் இருக்கிற திருவள்ளூர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னையினுடைய ஒரு பகுதி காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னையினுடைய இன்னொரு பகுதி திருவள்ளூர் மாவட்டம். இங்கே சென்னை மாவட்டம் 3 இணைகிற ஒரு இடமாக அது இருக்கிறது. கிட்டத்தட்ட 1,20,00,000 ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. அடிக்கடி பாஸ்டர் கல்யாணகுமார் அவர்கள் ஞாபகப்படுத்துவாங்க, அன்றைக்கி நினிவே பட்டணத்தில் 1,20,000 பேர். சென்னை பட்டணம் 100 நினிவே பட்டணத்திற்கு சமம். 100 நினிவே பட்டணத்திற்கு சமம் இந்த சென்னை பட்டணம். இந்த பட்டணத்தில் உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓய், எதுக்காக இருக்கு? நீங்கள் எங்கேருந்து ஏதோ ஒரு மாவட்டத்திலேருந்து இங்கே குடி வந்தவங்க தான் அதிகம் பேர். ஒருவேளை 2 தலைமுறையாக 3 தலைமுறையாக இருந்தாலும் ஏதோ ஒரு மாவட்டத்திலிருந்து தான் இங்கே வந்து குடியேறி இருக்கிறீங்க. ஒரு சிலர் தான் இங்கேயே அந்த வேறு பட்டணம் இங்கேயே அதாவது பல தலைமுறையாக இருக்கிறவங்க. மற்றபடி 2-3 தலைமுறையாக இந்த பட்டணத்துக்கு வந்து தங்கியிருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வேலை செய்கிறவங்க தான் அதிகம். ஏன் ஆண்டவர் உங்களை இங்கே கொண்டு வரணும்? ஏன் இங்கே கொண்டு வந்து உங்களை வைக்கணும்? நீங்கள் நினைக்கலாம் பிஸ்னஸுக்காக, வேலைக்காக, பிள்ளைகளுடைய படிப்புக்காக. அதெல்லாம் ரெண்டாவது. தேவன் உங்களை கொண்டு வந்து இங்கே வைத்ததில் முக்கிய நோக்கம் கடைசி கால எழுப்புதலிலே உங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறாரு. கடைசி கால எழுப்புதல், சென்னையிலேருந்து உண்டாக போகிற எழுப்புதலுக்காகவே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நாட்டி வைத்திருக்கிறார். நீங்கள் ஏன் சென்னை பட்டணத்தில் இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் முதல்ல சொல்லணும், வரப்போகிற எழுப்புதலுக்காக என்னை இந்த பட்டணத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையாக விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் உண்மையாக விசுவாசித்தா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை நீங்கள் தவற விடவே கூடாது. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் வராட்டாலும் முதல் வெள்ளிக்கிழமை இந்த முழிரவு ஜெபம் இந்த சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்க நீங்கள் வந்துடணும். அப்போ தான் அது உண்மை. நீங்கள் யார் பிரசங்கம் பண்ணுற நோட்டீஸில் யார் பேர் போட்டிருக்கு, இந்த ஊழியக்காரர் வந்தால் போகலாம் அப்படின்னு வந்தீங்கன்னா உங்களுக்குள்ள எழுப்புதல் தரிசனம் இல்லை, வெறும் ஊழியக்காரர் தரிசனம் தான் இருக்குன்னு அர்த்தம்.
நீங்கள் எழுப்புதல் தரிசனம் உள்ளவர்களாக மாற வேண்டும். எழுப்புதலுக்காகத்தான் இந்த பட்டணத்தில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். எழுப்புதலுக்காகத்தான் கர்த்தர் இந்த பட்டணத்தில் வேலை கொடுத்திருக்கிறார். எழுப்புதலில் நான் பயன்பட வேண்டும் என்று தான் இங்கே வியாபாரத்தை தேவன் தந்திருக்கிறார். எழுப்புதலில் நான் பயன்பட வேண்டும் என்று தான் இங்கே கல்லூரியில் எனக்கு இடம் கிடைத்திருக்கிறது. இந்த உணர்வு முதலாவது நமக்குள்ளே மேலோங்க வேண்டும். உங்களுடைய எய்ம், உங்களுடைய நோக்கம் என்ன? இந்த எழுப்புதல், வரப்போகிற எழுப்புதலில் தேவத்திட்ட நிறைவேற தான் என்னை கொண்டு வந்து கர்த்தர் சென்னையில் வைத்திருக்கிறார். சபை நடத்துகிற பாஸ்டர்மார்கள் கூட எதுக்கு சென்னையில் சபை? வரப்போகிற கடைசி கால எழுப்புதலுக்காக தான் எங்களுடைய திருச்சபை, எங்கள் ஊழியம். இந்த தரிசனம் உள்ளவர்களாய் முதலாவது நம்ம மாற வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லணும். ஏன் உனக்கு சென்னையில் ஆண்டவர் படிக்கிறதுக்கு வழி திறந்திருக்கிறார் தெரியுமா? ஒரு எழுப்புதல் வரப்போகுது, அதில் ஒன்றையும் பயன்படுத்த போகிறார். சின்ன வயசில் பிள்ளைகளுடைய மனசில் அந்த விதையை நீங்கள் விதைக்கணும். அவங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் அதை சொல்லி கொடுத்து எல்லாருக்குள்ளும் இந்த பட்டணம் எழுப்புதல் பட்டணம், எழுப்புதல் வரப்போகிறது, எழுப்புதல் சமீபித்து விட்டது. அந்த எழுப்புதல் சிந்தை, உங்களுடைய குடும்ப ஜபம், தனி ஜபம், எல்லா ஜபத்தில் இந்த எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஜபம் இது காணப்பட வேண்டும். அதனால சென்னை பட்டணத்தின் எழுப்புதலுக்காகவே இந்த முழிரவு ஜபம் இங்கே நடத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். லைட் ஆஃப் சென்னை, சென்னை பட்டணத்தில் ஒரு வெளிச்சம் கொண்டு வைக்கப்படணும். வெளிச்சம் உதிக்கணும், ஒரு வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும், இருள் விலக வேண்டும் என்று தான் இந்த ஜபம். அதுக்கு தான் தேவன் உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். முதலாவது உங்களை, உங்களுடைய குடும்பத்தை எழுப்புதலுக்காக அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். இந்த எழுப்புதல் திட்டத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இந்த எழுப்புதலை என்னை பயன்படுத்தும். ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இனி ரொம்ப காலம் இல்லை. இல்லைங்க, இப்படியே எல்லா நாளும் தான் சொல்றீங்க. நீ இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக திருச்சபைக்குள்ளே எழுப்புதல் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் ஆரம்பிப்பதை காணப்போகிறோம். அந்த காலம் வந்துவிட்டது. இந்த வருஷத்தில் சபைக்குள் ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டு சபைகளுக்குள்ள ஆச்சரியமான மாற்றங்கள் உண்டாவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எழுப்புதல் இனி வேகமாய் பரவ போகிறது. சபைகள் எல்லாம் வேகமாய் வளர்ந்து பெருக போகிறது. அதனால் இந்த வருஷம் அது ஆரம்பித்து விடும். ஏன்னா அந்த திட்டமாய் நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் தெளிவாக இதை குறித்து பேசினார். இவ்வளோ காலம் ஜெபித்து கொண்டே இருக்கிறோமேன்னா இந்த வருஷத்தில் அந்த எழுப்புதலின் அடையாளங்களை நீங்கள் திருச்சபையிலே பார்ப்பீர்கள். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்படுவார். இயற்கைக்கு மேற்பட்ட காரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதனால் அந்த காலம் நெருங்கிவிட்டது. அப்போ நாம் அதற்கென்று நம்மை அர்ப்பணித்து எல்லா காரியத்தை தீவிரமாய் செய்ய வேண்டும். அதனால தான் நீங்கள் யோசித்து பாருங்க, நம்ம அங்கே சின்ன இடத்துக்குள்ளே கூடி ஜெபிக்கிறதுல சிரமப்பட்டோம். ஆண்டவர் பாருங்க, எழுப்புதல் சென்டரையே கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்து விட்டார். இதுக்கு பேர் எழுப்புதல் மையம் தான், ரிவைவல் சென்டர். கர்த்தர் உடனே கட்டி கொடுத்து நீங்கள் கூடி வந்து ஜெபிக்க தேவன் ஆயத்தப்படுத்தி விட்டார். அதனால இப்போ நம்ம ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். சென்னை பட்டணத்தில் ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும், அக்னி போடப்பட வேண்டும். சுமார் 5000க்கும் அதிகமான திருச்சபைகள் சென்னை பட்டணத்தில் இருக்கிறது. அத்தனை சபைகள் மேல் ஆவியானவர் ஊற்றப்படணும். அது கத்தோலிக்க சபையாக இருந்தாலும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு விட்டால் எல்லாம் மறுரூபமாக்கப்பட்டு விடும். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. சீக்கிரமாக வேகமாக எழுந்துருங்க. முதலாவது எழுப்புதலுக்காக தேவன் என்னை தெரிந்து கொண்டு சென்னை பட்டணத்தில் வைத்திருக்கிறார். எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் சென்னைக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறார். சென்னையில் நாங்கள் இருப்பதற்கு தேவன் வைத்திருக்கிற நோக்கம் கடைசி கால எழுப்புதலுக்காகத்தான். என்னை, என் குடும்பத்தை அதற்காக ஒப்பு கொடுக்கிறேன் அப்படி சொல்லும்படி எல்லா வலதுகரம் வைத்தங்க. நோ ஆப்ஷன், எல்லாருமே வலதுகரம் வைத்தங்க. எல்லாருமே கட்டாயம் அது எழுப்புதல் பலவந்தம் பண்ணப்படுகிறாரு. எல்லாரும் ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். எழுப்புதல் திட்டங்களை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன். இந்தியாவின் எழுப்புதலுக்காக, சென்னையிலே வரப்போகிற எழுப்புதலுக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இந்த எழுப்புதலுக்காக என்னை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீர். எங்களுடைய குடும்பத்தை எழுப்புதலுக்காக தெரிந்து கொண்டீர். என்னையும் என் குடும்பத்தையும் எழுப்புதலுக்காக
ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய திருச்சபையை எழுப்புதலுக்காக ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சென்னை பட்டணம் தோமாவினுடைய பட்டணம், தோமாவுடைய பட்டணம், எழுப்புதலுக்காக நீ தெரிந்து கொண்ட பட்டணம். அந்த பட்டணத்தில் என்னை வைத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இனி தவறாமல் நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவேன். தினந்தோறும் ஜெபம் பண்ணுவேன். குடும்பமாய் நாங்கள் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவோம். இந்த முழிரவு ஜெபத்தில் தவறாமல் வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். இது ஆண்டவரே, இது என்னுடைய பட்டணம், இது இயேசுவின் பட்டணம், இது எழுப்புதலுக்கான பட்டணம், இது முழு உலகத்தையும் அசைக்கிற எழுப்புதல் உண்டாக போகிற பட்டணம். எனக்கு அந்த பட்டணத்தில் நீர் இந்த எழுப்புதல் திட்டத்தில் எனக்கு பங்கு கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். எழுப்புதல் திட்டத்தை நிறைவேற்ற ஒப்பு கொடுக்கிறேன். நீர் என்னை பொறுப்படுத்திக் கொள்ள, எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டார். ஆண்டவர் உங்களை எழுப்புதலுக்கு என்று முன் குறித்து விட்டார். உங்கள் மேல முத்திரை போட்டு விட்டார். இனி அதை யாரும் மாற்ற முடியாது. இப்போ ஒரு 5 நிமிடம் நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் சிங்காசனத்தில் அமர்ந்து கர்த்தர் இன்றைக்கு சென்னை பட்டணத்தை நோக்கி கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் இந்த இரவு நேரத்தில் ஒன்றாய் கூடி வந்து என்னை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று காத்திருக்கிறார். என்ன செய்யணும்னு நம்ம தான் ஜெபிக்கும் போது சொல்லணும். ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி, யோவேல் தீர்க்கதரிசினால் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படி ஆவியை ஊற்றுங்க. சென்னை பட்டணத்தின் மேல உங்களுடைய ஆவியை ஊற்றுங்க. பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படணும், ஊற்றப்படணும், ஊற்றப்படணும். எல்லாரும் வலதுகரம் உயர்த்தி ஆவில நிரம்பி சென்னை பட்டணம் முழுவதிலும் 5000 திருச்சபைகள் மேல, எல்லா கிறிஸ்தவ குடும்பங்கள் மேல ஆவியானவர் ஊற்றப்படணும். ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். பின்மாறி காலத்து மழை ஊற்றப்பட வேண்டும். எல்லா பள்ளிக்கூடங்களில், எல்லா கல்லூரிகளில், எல்லா ஐடி கம்பெனிகளில் ஆவியானவர் ஊற்றப்படணும், ஊற்றப்படணும், ஊற்றப்படணும். தேவனே, உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும். உம்முடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலுக்காக ஆவியானவர் ஊற்றப்படுவதற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. விடாதங்க, விடாதங்க. ஒரு மனமா ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. தேவனே, வாக்குத்தத்தம் பண்ணின ஆவியானவர் ஊற்றப்படுவாராக. எழுப்புதல் அக்கினி போடப்படுவாராக. எழுப்புதல் அக்கினி சென்னை பட்டணத்திலே போடப்படுவாராக. சென்னை பட்டணத்திலே எழுப்புதல் அக்கினி போடப்படுவதாக. சென்னை பட்டணத்திலே ஆவியானவர் ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக. வானத்தை கிழித்து இறங்குவீராக. தேவனே, வானத்தை கிழித்து இறங்குவீராக. சென்னை பட்டணத்தின் மேல இறங்குவீராக. அக்னியை போடுவீராக. ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படுவதாக. பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம், நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக, ஊற்றப்படுவதாக. ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படுவதாக. அக்னியை போட வந்தேன், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரேன். அது சென்னை பட்டணத்திலே நிறைவேறுவதாக. அக்னியை சென்னை பட்டணத்திலே போடுவீராக. அக்னியை போடுவீராக. பற்றி எரிய பண்ணுவீராக. பற்றி எரிய பண்ணுவீராக. கர்த்தரப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அக்னி போடப்படுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வாக்கு கொடுத்த கடைசி கால எழுப்புதலுக்காக பின்மாறி காலத்து மழையை சென்னை பட்டணத்தில் நீர் ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, அப்படியே கர்த்தர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கண்களால் அதை காண போகிறோம். உள்ளங்கையளவு மேகம் எழும்பிவிட்டது. பெருமழையின் இரைச்சல் கேட்க ஆரம்பித்து விட்டது. சென்னைக்குள்ளே ஒரு பெரிய ஆவிக்குரிய மாற்றம் வரப்போகிறது. பெரிய மாற்றம் வரப்போகிறது. நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம். இப்பொழுதும் எங்களோடு உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருவோம்.
அல்லேலூயா. இது மாதிரி தேசத்துக்காக ஜெபிக்கிறவங்க, ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள், அபிஷேகம் பெற்ற விசுவாசிகள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க. என் வீட்டு பக்கத்தில் தெருவில் என் ஃப்ரெண்ட்ஸு வேலை செய்கிற இடத்துல அப்படி சொல்கிறவங்க கை வைத்துங்க. ஒருத்தருமே இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க, இது மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, தெருவில் இருக்கிறவங்க, பக்கத்து வீடு, எதிர் வீடு, உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கிறாங்களா? அப்படி இருக்கிறாங்கன்னு கை வைத்துங்க. நல்ல வைத்து காண்பீங்க. அடுத்த மாதம் முதல் வெள்ளிக்கிழமைக்கு அப்படி ஒரு ஆளை நீங்கள் கூட்டிகிட்டு வரணும். ஆமேன்னு சொல்லுங்க. சுவிசேஷம் அறிவிக்கிறதுனா கஷ்டம். நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆளை இது மாதிரி நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் வாங்கன்னு சொல்லி அடுத்த மாதம் வரும்போது ஒவ்வொருவரும் ஒரு விசுவாசியை கூட்டிகிட்டு வரணும். கூட்டிகிட்டு வருவீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. முதலாவது, ஆண்டவரே நான் யாரை கூட்டிகிட்டு வரணும்னு ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் யாரை உணர்த்துகிறாரோ அவங்கள்ட்ட போய் பேசுங்க. இது மாதிரி ஒரு முழு இரவு ஜெபம் இருக்குது. எல்லா சபையில் இருக்கிற விசுவாசிகள், எல்லா சபை பாஸ்டர்மார்கள் எல்லாரும் ஒன்று கூடி தேசத்துக்காக ஜெபிக்கிறோம், நீங்கள் வரணும், அது உங்களுக்கு ஆசீர்வாதம் சொல்லி நீங்கள் அவங்கள்ட்ட பேசி அவங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஜெபிக்கிற மக்களை பெருக பண்ண வேண்டும். நல்லா அறிந்து கொள்ளுங்க, ஜெபிக்கிற மக்களை பெருக பண்ண வேண்டும். அதனால் அந்த மாதிரி விசுவாசிகளை அழைத்து கொண்டு வர வேண்டும். எழுப்புதல் நெருங்கி விட்டதுனால தான் சாத்தானுக்குள்ளே பயம் வந்திருக்கிறாரு. சாத்தான் இந்த எழுப்புதலை தடுக்க என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் தீவிரமாய் செய்து கொண்டு இருக்கிறதை தேசத்தில் நடக்கிற காரியத்தை உன்னிப்பாய் கவனித்தால் உங்களுக்கு விளங்கும். நாங்கள் இந்த கொரோனா, கொள்ள நோய், அப்புறம் டெல்டா, அப்புறம் ஒமைக்ரான், இப்படிலாம் சொல்லி இந்த ஒமைக்ரானில் வரக்கூடாது தடுத்து ஜெபித்து கொண்டே இருந்தோம். ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலெல்லாம் சொல்லி எல்லாரையும் ஜெபிக்க வைத்தோம். சில வாரங்களுக்கு முன்னால் அப்படி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மகனே, சாத்தான் நிறைய காரியத்தை டைவர்ட் பண்ணிடுவான். தேவனுடைய திட்டத்தை விட்டு நம்மளை வழி விலக பண்ணும்படி நம்மளை சின்ன காரியத்தில் கூட டைவர்ட் பண்ணிடுவான். நீங்கள் கவனமாக விழிப்பாக இருந்து ஜெபிக்கணும். சரி ஆண்டவரை, என்ன காரியம்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீங்கள்லாம் ஒமைக்கிறான் கவனம் அது பக்கம் போகுதில்லை. சாத்தான் இந்த பக்கத்தில் ஸ்கூலை மூடிட்டான், காலேஜை மூடிட்டான், சபையை மூடிட்டான், சர்ச்சை மூடிட்டான், ஆராதனைக்கு கூடி வர சூழ்நிலையை மூடி வச்சுட்டான். லாக்டவுன் ஒமைக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஒமைக்கிறானை மறந்துடுங்க. அப்போ என்ன செய்யணும்? ஆண்டவரே, சபைக்கு விரோதமாக எழும்புகிற ஆவி, சபை ஆராதனைக்கு கூடி வந்து விடாதபடி தடுக்கிற பிசாசின் கிரியை. ஒமைக்கிறான் இல்லாட்டா இன்னொரு பேரை சொல்லி அவன் வருவான், எப்படியாவது சபை ஆராதனையெல்லாம் கெடுத்து விட வேண்டும் என்பதற்கு. ஏனென்றால் கடைசி கால எழுப்புதல் சபையில் தான் ஆரம்பிக்கும். சபை மூலமாக தான் எழுப்புதல் தேசமெல்லாம் பரவும். அதற்கு சபை கூடி வருவது ரொம்ப அவசியம். அதனால சாத்தான் சபை கூடி வருவதை தடுத்து விட்டால் எழுப்புதலை தடுத்து விடலாம் அல்லது தாமதப்படுத்தலாம். இதான் சாத்தானுடைய திட்டம். அரசாங்கத்துக்கோ அரசியல்வாதிகளுக்கோ சர்ச்சை முடைக்கிறணும் என்ற நோக்கம் அல்ல. அவங்களுக்கு ஒமைக்கிறான், கொள்ளை நோய் பரவிடக்கூடாது, அதான் அவங்களுக்கு நோக்கம். ஆனால் அதுக்கு பின்னால் இருந்து கிரியை செய்கிறவன் பிசாசு, அந்தி கிறிஸ்துவின் ஆவி. எழுப்புதல் வந்துவிடக்கூடாது என்பதில் சாத்தான் கவனமாயிருந்து சபைகளை ஆராதனையில் கூடி வர விடாதபடி முடக்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு விரோதமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஸ்கூல் சிறு பிள்ளைகள் ஆண்டவர் எழுப்புதலை பயன்படுத்த போகிறார். ஸ்கூலில் அவங்க கூடி ஜெபிக்க எழுப்புதல் பரவும். காலேஜில் கூடி வந்தால் தான் காஸ்பல் ஷேர் பண்ண முடியும், சுவிசேஷம் அறிவிக்க முடியும், கூடி பிள்ளைகள் ஜெபிக்க முடியும். அது மூலமாக காலேஜில் யூனிவர்சிட்டியில் எழுப்புதல் வர முடியும். இதையெல்லாம் தடுப்பதற்கு தான் சாத்தான் இப்படி ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஸ்கூலை மூடுங்க, காலேஜை மூடுங்க, அப்புறம் மற்றதெல்லாம் திறந்துட்டு பாருங்க. சாராய கடை கூட திறந்துருக்கு, எல்லாம் திறந்து விட்டாங்க. சர்ச்சை மட்டும் க்ளோஸ் பண்ணுங்க, ஸ்கூலை க்ளோஸ் பண்ணுங்க, காலேஜை க்ளோஸ் பண்ணுங்க, அவங்க கூடி வரக்கூடாது. அது எழுப்புதலுக்கு விரோதமாய் சாத்தானுடைய திட்டம். அதை குறிவைத்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அதை குறிவைத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அந்த சாத்தானுடைய கிரியைகளை அழித்து வழி திறந்து விட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிள்ளைகள் ஸ்கூலில் போய் பாடம் படிக்கணும், பிள்ளைகள் காலேஜுக்கு போகணும். அங்கே போனாதான் இயேசுவை பற்றி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியும், சேர்ந்து ஜெபம் பண்ண முடியும். அதன் மூலமாக பிள்ளைகள் மத்தியிலே, வாலிபர் மத்தியிலே எழுப்புதல் உண்டாகும். அடுத்து ரொம்ப முக்கியம் சபை. இப்போ ஆன்லைனில் சர்ச்சு ரொம்ப ஈஸியாக இருக்குது. வீட்டில் உட்காந்து ஆராதனை, இப்போ பாருங்கள், வீட்டில் உட்காந்து ஆல் நைட் ப்ரேயரு, பிரசங்க கேட்கலாம்,
பிரசங்கம் முடிஞ்சோடனே தூங்கிக்கலாம் இல்லை? அப்படித்தான் ஆன்லைனில் நிறைய பேர் ஏன் பார்க்குற பாட்டு கொஞ்ச நேரம் பார்த்துக்கலாம், பிரசங்கம் முடிச்சோடனே நம்ம பாட்டில் தூங்கிக்கலாமே அப்படிலாம் சொல்லி ஆன்லைனில் நிறைய வசதி இருக்குது. கேட்டால் ஆன்லைனில் நான் ஜபெல்லாம் பண்ணுறேன், ஆராதனையில் பங்கு பெறுகிறேன் என்பதாக அப்படி சொல்லக்கூடிய சில காரியங்கள் பார்க்குறோம். அது லாக்டவுன் காலத்தில், அந்த தீவிர காலத்தில் ஓகே. இனிமேலும் சர்ச்செல்லாம் திறந்த பிறகும் வீட்டில் உட்காந்து ஆன்லைனில் ஆராதனை பார்க்குறேன்றது ஆண்டவர். அதனால தான் பாருங்கள், இந்த முறை திறப்பின் வாசல் ஜபம் போன வாரம் நடத்தினோம். வழக்கமாக எல்லாமே ஆன்லைனில் நம்ம ஒளிபரப்போம்ல. எங்கள் ஆட்கள் கேட்டாங்க, அப்போ ஆன்லைனில் இதெல்லாம் செய்யலாம், சத்யன் டிவியில் இதிலெல்லாம் திறப்பின் வாசல் ஜபம் ஒளிபரப்பணும்லன்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னார், நோ, ஆன்லைனில் ஒன்றும் பண்ணாத, கூடி வரவங்களை மட்டும் வச்சு ஜபம் பண்ணேன். ஆன்லைனில் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கலாம் வேண்டாம், கட் பண்ணிட்டார். நிறைய ஃபோன் கால், ஏன் ஆன்லைனுக்கு டிவியில் வரல, ஆன்லைனில் வராது, இன்னும் கூடி வந்து ஜெபிக்கணும். இல்லைன்னா இதே மனநிலை வந்து எப்படி ஆயிரம் தெரியுமா? வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே ஆராதனையில் பங்கு பெறுறது. ஏதாவது சாப்பிட்டுக்கிட்டே ஆராதனை கேட்டால் ஆராதனையில் பங்கு பெற்றேன்னு சொல்லுவார். இது பிசாசனுடைய தந்திரம். கிறிஸ்தவர்களை சர்ச்சைக்கு வர விடாமல், கூடி வந்து ஜெபிக்க விடாமல் வீடுகளுக்குள்ளே முடக்கி போடுவது. அதனால் இதில் நீங்கள் யாரும் அடிமையாகிவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். காலம் சமீபித்து வரும்போது அதிகமாக அவங்களுக்கு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். யாராவது உங்கள் சர்ச்சுக்கு வரலன்னா, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை தெரிஞ்சவங்க வரலன்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி ஏன் சர்ச்சுக்கு வரல, நீங்கள் ஆராதனை உங்களுக்கு தேடின வரலையே, ஏன் வரல, அடுத்த வாரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லணும். யாராவது அப்படி சொன்னீங்களா? சொன்னவங்களாம் கை வைத்துங்க. சரி, இது பைபிளில் இருக்கு, புத்தி சொல்லுங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு நேரடியாக வரணும், ஏன் வரல, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், அடுத்த வாரம் வந்துடுங்க. சபை கூடி வருதலை விட்டுறக்கூடாது. கடைசி காலத்தில் சாத்தா அங்கே தான் கிரியை செய்வான். ஏன்னா எழுப்புதலுக்கு சபை தான், அங்கேருந்து தான் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் அடையணும். படுக்கையில் இருக்காங்க, நடக்க முடியாது அப்படின்னா ஆன்லைனில் உட்காந்து பார்க்கட்டும். மற்றவங்க யாரும் வீட்டில் உட்காந்து ஆராதனையில் பங்கு பெற்றன்னு இருந்தீங்க, கர்த்தரவங்களை படுக்கையில் வச்சிருவார். உடனே நடக்க முடிஞ்சு ஒழுங்காக சர்ச்சுக்கு வந்துரு, இல்லைன்னா பெட்ரீடன் ஆக்கிடுவார், அதில் உட்காந்து பாரு டிவிலன்னு ஆக்கிடுவார். அதனால கிறிஸ்தவர்கள் ஜாக்கிரதையாக இந்த காரியத்தில் மனம் திரும்பணும், விசுவாசிகள் கூட. அதனால் இப்போ கொரோனாவுக்கு கொரோனாவங்களை என்ன பண்ணும், இதை என்ன பண்ணும்? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்தை விட கொரோனா வல்லமை உள்ளதா? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகத்துக்கிட்ட அந்த வந்தாலே செத்து போயிடும். நீங்கள் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷையில் ஒழுங்காக பேசினா கொரோனா வந்து அது செத்து போயிடும். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நான் அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஏன் மாஸ்க் போட்டிருக்கிறோம், அப்போ ஏன் கை கழுவுறோன்னா அரசாங்கம் சொல்லுது, கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியதான் இதெல்லாமே தவிர நம்மளை பாதுகாக்கிற ஒரு அபிஷேகம் நம்மை மூடி இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை தாண்டி கொரோனா உங்களை ஒன்றும் பாதித்து விட முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம எல்லாம் அப்படி மாறணும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் மாஸ்க் போட்டது கவர்மெண்ட் சொல்லுதுங்க. எங்கள் முதல்வர் சொல்கிறாரு, பிரதமர் சொல்கிறாரு, ஒரு ரூல் இப்போ அந்த கொஞ்ச நாளைக்கு மற்றவங்களுக்காக நான் போட்டிருக்கேன், எனக்காக போடலை, மற்றவங்களுக்காக நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். இடர்லாம் இருக்கக்கூடாது, அதுக்காக செய்கிறேன், கவர்மெண்ட்டுக்கு ஒபே பண்ணுறேன். ஆனால் என் பாதுகாப்பு, என் மேலே இருக்கிற அபிஷேகம், இதை தாண்டி ஒரு கொரோனாவும் எனக்குள்ளே நுழைய முடியாது. அது நுழைஞ்சு அதுக்கு தான் ஆபத்து, அது செத்து போயிடும். ஆமீன் சொல்லுங்க. ஒரு காலத்தில் அமெரிக்காவில் ஆலன் ஒரு ஊழியக்காரர் இருந்தார், பெரிய ஒரு ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட் ஆலன் அப்படின்னு சொல்லி. ஆப்பிரிக்காவுக்கு போயிருந்தபோது பயங்கரமாக ஒரு கொள்ள நோய் வைரஸ் பரவி ஜனங்கள்லாம் செத்துக்கிட்டு இருந்தாங்க, லட்சமாக மரித்து கொண்டு இருந்தாங்க. இவர் அங்கே போய் ஊழியம் செய்த போது அங்கே உள்ள அந்த ஆஸ்பத்திரி அங்கே போனாங்களாம். போனபோது இது ரொம்ப அவர் அந்த மாஸ்க் இதெல்லாம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த காலத்தில் நம்ம வந்து ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ் எல்லாம் அது மாதிரினா இவர் சொன்னார், அந்த 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 வைரஸ் என் கையில் வைங்கன்னாராம். இதில் அந்த சளியில் மனுஷனுடைய சளி இதில் இருக்குது பாருங்கள், இந்த வைரஸ் நெளி இது காமிச்சாங்களாம். அவர் அந்த டெலிஸ்கோப்பில் பார்த்தாராம். பார்த்துட்டு என் கையில் வைங்கண்ணா. ஐயோ இது ஆபத்து, என்ன விளையாடுறீங்களான்னு, வெறும் கையில் ஒன்று க்ளவுஸ்லாம் போல, வெறும் கையில் வைங்கன்னாங்களாம். வைங்கன்னு சொல்லியிருக்காரு இவர். இல்லை உயிருக்கு ஆபத்து, நீங்கள் வைங்க, என்ன நடக்குன்னு பார்க்கலான்னு. அங்கே வச்சுட்டு டெலிஸ்கோப்பில் பார்த்தா அந்த வைரஸ் செத்து போச்சு. இவர் கைக்கு வந்தோன்னே செத்து போயிருக்கு. உண்மையான அவருடைய புஸ்தகத்தில் இருக்குது, அது அவருடைய பற்றி எழுதின புஸ்தகத்தில் அந்த கொள்ள நோய் வைரஸ் இவர் கைக்குள்ள வந்து செத்து போயிடுது. நீங்கள் சொல்லணும், எனக்கு மேலே அந்த வைரஸ் வந்து அது செத்து போயிடும், ஏன்னா என் மேலே இருக்கிற அபிஷேகம் அப்படிப்பட்டது.
அப்படி சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. நீங்க அதை விசுவாசித்து அப்படி நடந்து கொண்டீங்கன்னா அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அதனால நீங்க கர்த்தர் நம்ம எல்லாம் வச்சிருக்கிற அபிஷேகம் அவ்வளவு பெரியது. ஆனா இந்த கொள்ள நோய் காலத்துல அரசாங்கம் சொல்றதுக்கு நமக்கு ஒபே பண்ணணும். அதனால தான் நம்ம இதெல்லாம் செய்கிறோம். எதுக்கு மாஸ்க் போடுறோம், எதுக்கு கையெல்லாம் சுத்தம் பண்ணுறோம். நாங்களும் 4 மாடியில் வச்சுருக்கிறோம். ஜெபத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் சானிடைசர் வச்சுருக்கிறோம், மாஸ்க் போடுங்கன்னு சொல்கிறோம். அது கவர்மெண்ட் சொல்கிறதுனால அதுக்கு நம்ம ஒபே பண்ணணும். நம்ம கிறிஸ்தவர்கள் அரசாங்கத்தை கீழ்ப்படிந்து நடக்கிறவர்கள், அதற்காகத்தான் செய்கிறோம். ஆனால் நமக்கு பாதுகாப்பு ஆண்டவருடைய அபிஷேகம் தான் நம்மை மூடி இருக்கிறது. உங்கள் குடும்பத்தையே நல்ல அபிஷேகத்துக்குள்ளே நடத்தி ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. ஜெபந்தான் உங்களுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு. சரியா? அல்லேலூயா. சரி, இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம், இந்த சபை ஆராதனை விட்டுவிடக்கூடாது. இந்த வருஷத்தில் சபைக்குள்ளே பெரிய மாற்றம் ஆரம்பித்து விடும். நீங்கள் அந்த எழுப்புதல் ஆசீர்வாதத்தை இழந்து விடக்கூடாது. மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி ஆராதனைக்கு வாங்க அப்படிலாம் சொல்லணும். ஏன் அப்படி ஆராதனைகளை வரணும்? நம்ம செய்தி நேரத்தில் நீங்கள் அதை அறிந்து கொள்ளுவீங்க. சுருக்கமாக வசனத்தை தியானிச்சுட்டு அதன் பிறகு நாம் செபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்கள் மத்தியில் கொண்டு வந்த ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வருஷத்தில் 1 முறை 2 முறை இந்த முளிரு ஜெபத்துக்கு வருவது உண்டு. ஆனால் இனிமே அப்படி இல்லை. நான் அடிக்கடி வருவேன், அடிக்கடி இந்த முளிரு ஜெபத்துக்கு வருவேன். ஆனால் பிரசங்கம் பண்ண மாட்டேன், ஜெபிக்கிறதுக்காக வருவேன். ஆனால் ஆமாம், பிரசங்கம் பண்ணுறதுக்கு வரமாட்டேன், ஜெபிக்கிறவங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு நான் வருவேன். அதனால் ஆண்டவர், நான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை இந்த மாதிரி உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது எனக்கு பலனாக இருக்கிறது. அது சென்னை எழுப்புதல் ரொம்ப முக்கியமான இடம். சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லி நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். அதுக்காக நம்ம கூடி வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். எனக்கு பரமன்கேணி மீட்டிங் தடைப்பானது எனக்கு ரொம்ப வருத்தம். அந்த ஜெபத்துக்கெல்லாம் போனேன்னு ரொம்ப ஆசை. ஏன் தெரியுமா? என்னை பிரசங்கம் பண்ண சொல்ல மாட்டாங்க. அதுக்காகவே நான் வர்றது சொல்கிறது. ஜெபிச்சுக்கிட்டே இருக்கலாம் பார்த்தீங்களா, தெய்வ பிள்ளைகளோடு இணைந்து. அது மாதிரி ஜெபத்தின் மேலே ஒரு ஆசையோடு நீங்கள் வரணுங்க. பிரசங்கம் கேட்கிற ஆசையோடு வரக்கூடாது, ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு ஆசையோடு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க. முழுகிற ஜெபத்துக்கு போகிறீங்களே, எனக்கு யார் பிரசங்கம் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் தெரியாது, இயேசு கிறிஸ்து வருவார் அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க, யார் வருவாங்க? ஜெபத்தை கேட்கிற இயேசு. இயேசு கிறிஸ்து வந்தால் தனியாக வருவாரா? அவருடைய சேனை கோடான கோடி தூதர்கள் வந்துடுவாங்க. இந்த இடத்துல கோடிக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுதா? உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டால் தான் பார்க்க முடியும். இந்த இடத்துல கோடிக்கணக்கான தூதர்கள். ஏன் தெரியுமா? இயேசு இங்கே சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அது மாத்திரம் இல்லை, வானத்தில் சிங்காசனத்தில் பரலோகத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவினுடைய கண்கள் இந்த இடத்தை நோக்கி கொண்டு இருக்கிறாரு. ஏனென்றா எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறது தான் இன்றைக்கு தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். இன்றைக்கு பரலோகத்தினுடைய ஏக்கமே வரப்போகிற எழுப்புதல் தான். அப்போ ஆண்டவர் எழுப்புதல் அனுப்ப தீவிரமாக இருக்கிறாரு. ஆனால் பரலோகத்தில் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. எந்த காரியத்திற்கும் ஒரு காரியத்தை தேவன் பூலோகத்தில் நிறைவேற்ற வேண்டுமானால் அதற்கு ஏற்ற அளவு ஜெபம் இருக்க வேண்டும், அதற்கு ஏற்ற அளவு கண்ணீர் சிந்தப்பட்டிருக்க வேண்டும். அது பூரணப்படும் போது தான் அந்த திட்டத்தை தேவன் பூமியிலே நிறைவேற்ற முடியும். ஆகவே தான் ஆண்டவர் ஜெபிங்க 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 ஜெபிங்கன்னு நம்ம தூண்டிக்கொண்டே இருக்கிறார். அதனால தான் பரலோகம் அந்த ஜெபத்திற்காக ஆவலோடு காத்திருக்கிறது. நம்ம எவ்வளவு அதிகமாக கண்ணீர் வடிக்கிறோம், எவ்வளவு அதிகமாக இருதய நொறுங்கி ஜெபிக்கிறோமோ அந்த ஜெபம் தான் பரலோகத்திற்கு போகும். அதனால எல்லா ஜெபமும் பரலோகத்துக்கு போகாது. நம்முடைய ஜெபம் பரலோகத்திற்கு அந்த கர்த்தருடைய சமூகத்தில் போய் நிற்கிற அளவிற்கு நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இந்த ஜனங்கள் தன்னுடைய உதடுகளினால் அவங்க ஆராதிக்கிறாங்க, அந்த ஆராதனை பரலோகத்துக்கு வராது, அவங்களுடைய இருதயம் என்னை விட்டு தூரமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபம் கூட இருதயத்தின் ஆழத்திலிருந்து நொறுங்குண்ட உள்ளத்தோடு போகும்போது தான் பரலோகத்திலே அந்த ஜெபம் கணக்கிலே வரும். அந்த ஜெபம் பூரணமாகும் போது ஆண்டவருடைய திட்டம் வேகமாய் நிறைவேற ஆரம்பித்து விடும். அதற்கு தான் தேவன் நம்மை ஜெபிக்கும்படி கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம அறிந்திருக்கிறதுனால நம்ம நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. அதனால தான் ரொம்ப கவனமாய் பாரத்தோடு தொடர்ந்து ஜெபிக்கணும். இந்த சென்னையில் வரப்போகிற எழுப்புதல் திட்டத்தில் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுகிறேன். அதற்கு தான் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் என்னை கொண்டு வந்திருக்கிறார். சரி, இப்போ ஒரு வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சொன்ன சில காரியத்தை பகிர்ந்து கொண்டு சுருக்கமாய் பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க போகிறோம்.
ஏசாயா 60ஆம் அதிகாரம், ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்த வசனத்துக்கு பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். இனி என்ன சம்பவிக்கும்? இந்த புது வருஷம் பிறந்தவுடனே எல்லாருக்குள்ளும் ஒரு விருப்பம் இருக்கிறது. இனி என்ன நடக்க போகிறது, இனி என்ன சம்பவிக்கும், எல்லாருக்குமே அதை அறிந்து கொள்ள ஒரு விருப்பம், ஆசை இருக்கிறது. இந்த வருஷத்தின் ஆரம்ப நாட்கள், கடந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள், ஆரம்பமே லாக்டவுனு, ஒமைக்ரான், கொள்ளை நோய், இந்த மாதிரி செய்திகள் தானே வந்து கொண்டிருக்கிறது என்பதான ஒரு காரியம். இதெல்லாம் எப்போ முடிவடையும்? கொள்ளை நோய்க்கு எப்பொழுது முடிவு வரும்? இந்த ஊரடங்கிற்கு எப்பொழுது முடிவு வரும்? உலகம் முழுதுமே இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. ஒரு தேசத்தில் குறைஞ்சா இன்னொரு தேசத்தில் வருகிறது. அடுத்தாப்பில் உலக சுகாதார அமைப்பு தலைவர் சொல்லுகிறார், இன்னொரு 6 மாசத்துல இன்னொரு கொள்ளை நோய் வரும் என்று சொல்லுகிறார். இது மாதிரி விதவிதமாக கொள்ளை நோய் வருன்றாங்க, இப்படி ஆபத்து வருன்றாங்க. இது தீவிரமாய் பரவும், இனி வரப்போகிறது தீவிரமாய் பரவும், இன்னும் அது பயங்கரமாய் இருக்கும் என்றெல்லாம் செய்திகள் செய்தித்தாளிலே வருகிறது, நமக்கு நியூஸில் சொல்லப்படுகிறது. இது என்ன காரியம், எப்பதான் முடிவு வரும் என்ற எண்ணம் நமக்குள்ளே எழும்பலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். இனி வரக்கூடிய காலம் இப்படித்தான் இருக்கும். இனி இருளான காலம், இனி பயங்கரமான சூழ்நிலைகள், இனி இருள் வந்து மூடுகிற சூழ்நிலைகள், இனி வருகிற காலம் காரிருள் சூழ்கிற ஒரு சூழ்நிலை. இனி வரக்கூடிய செய்திகள் இப்படித்தான் இருக்கும். கொள்ள நோய், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், யுத்தங்களின் காரியங்கள், இந்த செய்திகளை தான் திரும்ப 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 நாம் கேட்க போகிறோம். அப்படித்தான் இந்த உலகத்தில் காரியங்கள் நடக்கும். ஏன் அப்படி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து சொன்ன 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்கள் இவைகள். அவருடைய வருகை சமீபித்து விட்டபடியால் இந்த அடையாளங்கள் இனி தீவிரமாய் நடக்க ஆரம்பிக்கும். பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும், பஞ்சங்கள் உண்டாகும். பாருங்க, இலங்கை தேசம் பஞ்சத்தினாலே பாதிக்கப்பட்டு மக்கள் மிகவும் சாப்பிடுவதற்கு வழியில்லாதபடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மாதங்களுக்குள்ளே இலங்கை தேசத்தில் பயங்கரமான சூழ்நிலைகள் உண்டாகிவிடும் என்ற செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்தியாவின் சில பகுதிகளுக்குள்ளே சாப்பாடு கூட கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு வழியில்லாத நிலைமையில் இருக்கிற காரியங்கள், செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாகிஸ்தான் தேசத்துக்குள்ளே, இப்படி சில தேசங்களுக்குள்ளே இப்பொழுதே அது தீவிரமாய் பரவி கொண்டிருக்கிறது. இயற்கையினால் உண்டாகிற அழிவுகள், பாதிப்புகள், பூமி அதிர்ச்சிகள், இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டு கொண்டே இருக்கிறோம். இனி வருகிற காலத்திலே அது அதிகமாக இருக்கும், பல இடங்களிலே உண்டாகும். இயேசு சொன்னார், பூமி அதிர்ச்சிகள் பல இடத்திலே மகா பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று. இந்த மாதிரி காரியங்கள் தான் இனி அதிகமாய் நடக்கும். ஒரு இருளான காலம் போல தெரியும். இனிமேல் அவ்வளவுதானா, இனிமேல் நாம் எப்படி விடுதலையோடு வாழ முடியாதா என்கிற சூழ்நிலை தான் இந்த காலத்திலே நடக்கும். இது கடைசி காலம், இப்படித்தான் இருக்கும். கடைசி கொடிய காலம் என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், கடைசி காலம் அது கொடிதான காலம், இனி அப்படித்தான் இருக்கும். ஆனா அதிலே நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.